திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் அவதியடைகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகரில் பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் என்ற 2 பேருந்து நிலையங்கள் தற்போது இயங்கி வருகிறது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தினந்தோறும் வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமப்புறங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பயணிகள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், பாண்டிச்சேரி, திண்டிவனம், திருவண்ணாமலை, ஆரணி உள்ளிட்ட பெரு நகரங்களுக்கு இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பயணித்து வருகின்றனர். இவ்வாறு இந்த பயணிகள் பயன்படுத்தப்படும் இந்த பேருந்து நிலையங்கள் தற்போது பழுதடைந்து சிதலடைந்து காணப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வந்தவாசி புதிய பேருந்து நிலையத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அந்த புதிய பேருந்து நிலையம் தற்போது பழுதடைந்து சிதலடைந்து காணப்பட்டு வருகிறது. மிகவும் அழகான தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் தற்போது முகப்பு வாயில் சிதலடைந்து பேருந்து கால அட்டவணைகள் கிழிந்து நாராக தொங்கிய நிலையில் உள்ளது. மேலும் பேருந்து கால அட்டவணை பேருந்துகள் எந்த நேரத்துக்கு வருகிறது, எந்த நேரத்துக்கு செல்கிறது என்று பயணிகளுக்கு தெரியாத அளவிற்கு பேருந்து கால அட்டவணைகள் அனைத்தும் பழுதடைந்து காணப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பேருந்து நிலையத்தில் பயணிகள் பயன்படுத்தப்படும் கழிவறைகள் இல்லாமல் கழிவறைகள் மிகவும் துர்நாற்றம் வீசப்பட்டு தற்போது பயணிகள் பயன்படுத்தப்பட முடியாத நிலைக்கு இப்ப இந்த பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறைகள் உள்ளன. ஒரு சில கழிவறைகள் வந்தவாசி நகராட்சியால் பராமரிக்கப்படும் இந்த கழிவறைகள் பழுதடைந்து சிதலடைந்து காணப்பட்டு வருகிறது. பயணிகள் பயன்படுத்தப்படும் கழிவறைகள் போதிய தண்ணீர் வசதி இல்லாமல் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் வந்தவாசி பேருந்து நிலையத்தில் பயணிகள் அமர்ந்து உணவு அமரும் கூட இடம் அனைத்தும் அசுத்தமான முறையில் வந்தவாசி நகராட்சி நிர்வாகத்தால் பராமரிக்கப்படாததால் இந்த வந்தவாசி புதிய பேருந்து நிலையம் தற்போது பழுதடைந்து சிதலடைந்து காணப்பட்டு வருகிறது. பயணிகள் பயன்படுத்தப்படாத நிலைக்கு இந்த புதிய பேருந்து நிலையம் மற்றும் வந்தவாசி பழைய பேருந்து நிலையங்கள் உள்ளன. மேலும் இரவுக்கு நேரத்தில் இந்த பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் வருவதில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால் இரவு நேரத்தில் இந்த வந்தவாசி புதிய பேருந்து நிலையத்தில் மின் விளக்குகள் இல்லாததால் பல்வேறு சட்ட சமூக விரோத செயல்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மதுப்பிரியர்களின் கூடாரமாக இந்த புதிய பேருந்து நிலையத்தில் திகழ்ந்து வருகிறது. ஏராளமான சமூக விரோத செயல்களும் நடைபெற்று வருவதால் பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தில் வருவதற்கு தயக்கம் காட்டினர். ஏன் குறிப்பாக பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகளை கொண்டு வருவதற்கு பேருந்து ஓட்டுநர்கள் பயப்படும் அளவிற்கு இந்த வந்தவாசி புதிய பேருந்து நிலையத்தில் ஏராளமான சமூக விரோத செயல்கள் நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே வந்தவாசி புதிய பேருந்து நிலையம் மற்றும் பழைய பேருந்து நிலையத்தை பராமரிக்க வந்தவாசி நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வந்தவாசி புதிய பேருந்து நிலையத்தில் சமூக விரோத செயலை கட்டுப்படுத்த வந்தவாசி காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வந்தவாசி பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரகாஷ்.